ஹலோ மக்களே, வெல்கம் டு our show. இது நம்ம ஜெயா டிவியின் வாலு பசங்க. சூப்பரா 4 வாலு பசங்க வந்திருக்காங்க. யார் யாருன்னு பார்த்துலாமா? சோ ஃபர்ஸ்டா வந்திருக்க அந்த வாலு காக்கா யாரு? என்ட்ரி கொடுங்கோ. ஹலோ. கை கிடுக்குறான்டா அலோனா. நல்ல கைனா இருக்கான்டா. ஆமா. உன்னோட பேர் என்னடா? ஜஷ்வந்த். நீ பெரிய கவுண்டவங்க, நீ ஃபேன் தானே? ஆமா. அவர மாதிரியே ஸ்டெப்பு கொட்ட தெல்லக்குள்ள ஜங்கு ஆட்டங்கட்டுங்க டங்கு கட்டானா சூக்கர் ஆனடா நீ. சரி, வீட்டுல இருந்து யார் யாரா வந்துக்கிறாங்க? நானு, அப்பா, அம்மா, அண்ணா, பாட்டி. எந்த ஏரியால இருந்து வரீங்க நீங்க? உலாகிராம். உலாகிராம்னா எது? இந்த இன்ஸ்டாகிராம் பக்கத்துல இருக்குது அதுவா? அதுவும் கிடையாது. அது எங்கடா இருக்குது உலாகிராம்? சென்னையில. உலாகிராம்ன்ற ஊர் சென்னையில எங்க இருக்கு? மடிப்பாக்கம் நங்கநல்லூர் நியர். உள்ளக்கறாங்க. ஆமா. சரி, ஆனா நீ சூப்பரா பேசுறடா. கோட் சூட்லாம் கோட்னு ஆளே சங்க ஸ்மார்ட்டா இருக்கிற. நாங்க வந்து நிறைய பேசலாம், சரியா? ஓகே. வந்ததுக்கு தேங்க்யூடா செல்ல. உன்னோட இடத்துல போய் உட்காந்துட்டு டாடா சங்கையா என்ட்ரி குத்துடா நீ. நல்லா ஆடுன, நல்லா பேசுன. உனக்கு அடுத்ததா இன்னொருத்தவங்க இருக்காங்க வாலு கோக்கா. யாருன்னு காத்துலாங்க? அடுத்ததா இருக்க அந்த வாலு கோக்கா யாரு? வாங்கோ. நீ லண்டன் நான் மதுரை. செப்புல நல்லா போட்டடா நீ. உன்னோட பேர் என்னடா? தட்சிகா. சரி, வீட்டுல இருந்து யார் யாரா வந்திருக்காங்க? அவ்வா, டாடி, ஆர்த்திகா. அவ்வா அவ்வா அவ்வான்னா என்னதுடா? அவ்வா அக்கா 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 அதுக்கு யார் அவ்வானா? பாட்டி. எந்த ஏரியால இருந்து வரீங்க நீங்க? அம்பத்தூர். ஆனா நீ சங்க கியூட்டா பேசுறடா நீ. நாங்க நிறைய பேசலாம், சரியா? தேங்க்யூ சோ மச் லட்டு வந்ததுக்கு. உன்னோட இடத்த உட்காந்துக்கோ. அங்க 2 வாலு கொத்துங்க வந்துட்டாங்க. அடுத்ததா ஒரு வாலு கோக்கா வந்திருக்காங்க. யாருன்னு காத்துலாங்க? பாத்துலாமே. யார் எதுக்கு வாங்க. அடடடடா. அடா என்ன ஆட்டம், என்ன ஆட்டம். சூப்பரா ஆனடா நீ. காலுக்கு அடியிலலாம் கிளாப் தட்டுறாடா கிருஷ்ணாங்க. சூப்பர் என்னது பாப்பா, செம்மையா நீங்க. உன்னோட பேர் என்னடா? பிரதீக்ஷா. எங்க இருந்து வர நீ? புதுமடம். புது ஊர் பேர் வந்து ராமநாதபுரம். ராமநாதபுரத்துல இருந்தாடா வர. வீட்டுல இருந்து யார் யார் வந்திருக்காங்க? அம்மா, அப்பா, அண்ணன், சித்தி. ஓ, இத்தனை பேர் வந்திருக்காங்களா? ரைட்டுடா. என்ன ஆதது கையில? என்ன ஆதது? ஏதோ கேக். கேக்கா? கலர் கேக். இதெல்லாம் இந்த இது கிரிச்சு கூட. அடாடாடாடா இங்கே சாப்பிட்டுட்டாடா. வேணாடா, ஷோ இருக்குது. காலையில இருந்து எனக்கு சோறு தண்ணி வாங்கி கொடுக்காங்க இருக்கிற நீ. ராமநாதபுரத்துல இருந்து வந்த ஒரு குழந்தை எனக்கு கேக்கெல்லாம் செஞ்சு எடுத்துன்னு வந்து கொடுக்குதுடா. என்னடா நீ அதுவும் கலர் கச்சாடுறால கலர் கேக்கா இருக்குடா. ஆமாண்டா. அதாவது கிருஷ்ணா, சோறு தண்ணி இல்லாம ஒருத்த சுத்தி நிற்கிறான். யாருக்கு தெரிஞ்சதோ இல்லையோ, ஒரு தாய்க்கு தாண்டா தெரியாது. ரொம்ப நன்றிடா. இந்த மாதிரி ஒரு கிஃப்ட் நான் பார்த்ததே இல்லைடா. தேங்க்யூ ஸோ மச் ராத்திரில வந்ததுக்கு. உன்னோட இடத்துல போய் உட்காந்துக்கோ. அடாடாடா என்ன அழகா 3 பேர் என்ட்ரி குத்து சங்கையா உக்காண்டாங்கடா கிருஷ்ணா. ஆமா, 4வதா ஒரு வாலு பாப்பா இருக்காங்க. காங்கல்ல யாருன்னு காத்துலாங்க? பாத்துலாமே. 4வதா இருக்க அந்த வாலு காக்கா யாரு? வாங்கோ. என்ன ஸ்டோக்கு வேற லெவல்ரா. கையக்குறா சூக்கரா ஆறிய நீ. தேங்க் யூ. உன்னோட பேர் என்னடா? மார்வல். கொஞ்சம் எடிட் பண்ணா மார்வல்னு வருதுடா. சூப்பர்ரா நீ, சங்கையா இருக்குடா பேர். என்னடா மீனிங் உன்னோட பேருக்கு? மேர்வல்னதுக்கு அர்த்தம் வந்து அதிசயம். அடாடாடாடா அதிசயம் தான் கடங். அதிசயங்க செல்லு கோகுங் நீ எந்த அதிசயங்களாடா. நல்லா ஆடினாங்கடா, அதுக்காக தான்டா சொன்னேன். வீட்டுல இருந்து யார் யாரா வந்திருக்கிறாங்க? அம்மா, ஆன்ட்டி,
அக்கா இன்னொரு அக்கா எந்த ஏரியாடா நீங்க? காட்டாங்குத்தூர். சூப்பரா ட்ரெஸ் கோட்னு வந்திருக்க, அழகா இருக்க, சூப்பரா டான்ஸ் ஆடின நீயே. நாங்க நிறைய பேசலாம் சரியா? தேங்க்யூ. வந்ததுக்கு தேங்க்யூடா அதிசயம். தேங்க்யூ எல்லாருக்கும். இந்த இடத்துல உட்காந்துக்கோங்க. வெரி குட் வெரி குட். ஸோ 4 வாலு கொத்தவங்களும் என்ட்ரி குத்தாச்சுரா கிருஷ்ணா. என்னடா என்ன காக்கத்துக்காக இவ்வளோ தூரம் வந்திருக்கிறீங்கல்ல, உங்களுக்குலாம் நான் ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன், கொடுக்கட்டுங்க? ஆ ஜஸ்வந்த் வந்ததுக்கு ரொம்ப நன்றிடா. தேங்க்யூ. தேங்க்யூ. சக்திகா வந்ததுக்கு தேங்க்யூ. உனக்கு ஒரு தூக்கர் கிஃப்ட். தேங்க்யூ. ஸோ அடுத்ததாக இருக்குது நாங்கள் ரஜினி சாரோட ஃபேனு கிருத்திக் சாஸ்திரி. தேங்க்யூடா வந்ததுக்கு. நேர்கள் அதிசயங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி. உனக்கு ஒரு தூக்கர் கிஃப்ட். தேங்க்யூ. அடாடாடா அடாடாடாடாடா. என்னடா எல்லாம் கொஞ்சம் பெரிய கொத்தங்களா இருக்காங்க, பெரிய வால் இருக்குங்க. தெரியல, நம்ம அடுத்த ரவுண்ட்ல தான் கண்டுபிடிக்கணும். என்ன பண்றது? கேட்டுடலாங்க, எல்லாரையும் கூப்பிட்டு தனித்தனியா பேசிடலாங்க. பேசிடலாமே. ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிறது யாரா? ஸோ கத்து இருக்கிறது நாங்க தர்ஷனா. பேர் தப்பா சொல்லுடா. தஸ்வந்த் தானடா உன் பேரு? ஆமா. ஆங்கான்னு சொல்லிட்டு வாடா. வாங்கோ நமஸ்தே. நமஸ்தே. என்னடா பள்ளிக்கூடம் ஸ்கூல்லாம் ரியோகன் ஆயிடுச்சு. ஆமா. தலைவலி இல்ல? இல்ல. என்னடா இல்லன்ற? ஆமா. ஆங்காவா இல்லையா? ஆமா. ஆங்கா தானே. ஸ்கூல் திறந்தாலே டென்ஷன்ல டென்ஷன் இல்ல. இல்ல இல்ல. இல்லையா? சரி, உனக்கு குடிக்குங்க ஸ்கூலுக்கு போக? ஆ நான் என்னத்துக்கு குடிக்கும் உனக்கு ஸ்கூலுக்கு போக? ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடுவேன். அதான பார்த்தேன். அக்கோ டென்ஷனே கிடையாது. உனக்கு என்ன சப்ஜெக்டா ரொம்ப பிடிக்கும்? மேக்ஸ். நீ எத்தனாவது போற? தேர்டு. மாட்டிக்கினாங்க பாருங்க. கணக்குல வந்து ரொம்ப கஷ்டமான கேள்வி. அதை டேபிள்ஸ் தெரியுங்க அவனுக்கு? 10 ஒன்ஸா தெரியும். 10 ஒன்ஸாரு மட்டும் தான் தெரியுங்க அவனுக்கு. ஃபுல்லா தெரியும். இது என்னடா ஃபுல்லா தெரியும் ஈஸியா? இந்த 8 டேபிள்ஸ் தெரியுங்க அவனுக்கு? 8 டேபிள்ஸா? ஆ. தெரியுமே. எங்க சொல்லி கேட்கலாம். 8 டேபிள்ஸ் டக்குன்னு சொல்லு. அப்படியே சொல்ற 10 வரைக்கும். 8 + 1 = 2 8. ஆரங்கத்திலேயே அவன் முடிச்சு விட்டான்டா. வாய் முடிச்சு விட்டீங்க போங்க. ஏண்டா 8க்கு 1 சார் 8 இன்டூ தானடா வரும் நடுவில். என்னடா +1 சரி 8 + 1 எவ்வளோ? 8 + 0 = 2. இங்க வாடா. இங்க வா. கட்டி குடி. இந்த கேள்வி கேட்டல என்னையே நானு காலால அடிச்சுக்கணும்டா. சரி, உனக்கு தளபதி விஜய் குடிக்கும்ல, ஆ. அவரோட டைலாக்லாம் தெரியுங்க அவனுக்கு? ம். எங்க டைலாக் சொல்லி கேட்கலாம். அந்த ஏரியா இந்த ஏரியா இந்த இடம் இந்த ஏரியா எந்த ஏரியால எனக்கு பயமே இல்லை. என்ன ஐயா கில்லி நீ பல்லி. சத்தியமா சொல்ல முடியாது. தளபதி விஜய் கில்லின்னு தான் சொல்லியிருக்காரு. கூட கல்லின்ற டைலாக் ஆட் பண்ணி சொல்றாடா கிருஷ்ணாவங்க. குழந்தைக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்களேன். உனக்கு நீச்சல் தெரியுங்க? ம். நீச்சல் அடிக்கியாடா நீ? அடிப்பேன். எப்படி அடிக்க? அச்சு காட்டு நீச்சல். அடாடாடா கிருஷ்ணா, இவன் காத்துலயே இப்படி நீச்சல் அடிக்கிறானே. தண்ணியில விட்டா சங்கையா அடிக்கும் கலக்குதுற ஆளு. எதுக்குடா நாங்க வந்து நீச்சல் வந்து கத்துக்கணும்? விளையாட. விளங்கும். விளையாடதான் நீச்சல் கத்துக்கணும்ல. ஆமா. இப்போ சப்போஸ் ஊருக்குள்ள வெள்ளம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவ? அதுலயே ஸ்விம்மிங் அடிப்போம். அவ்வளவுதான். சுனாங்கிலேயே நாங்க ஸ்விம்மிங் அடிக்கும் தெரியும்ல. எதுக்கு தெரியுங்க நாங்க நீச்சல் கத்துக்கணும்? ஏதாவது இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல ஒரு தற்காப்புக்காக கத்துக்கணும்டா. செல்ஃப் டிஃபென்ஸ் தான் அதுவும். சரி, நீ சங்க ஸ்மார்ட்டா பேசுறியே, பெரிய கை நட்டோன்னு என்ன ஆக போற நீ? நான் ஹீரோவா போறேன். யார் அவனோட இன்ஸ்பிரேஷன்? யாரை பார்த்துட்டு நீ ஹீரோ ஆகணும்னு நினைச்ச? விஜய். கைத்தட்டல் கொடுங்களேன் குழந்தைக்கு. பரவாயில்லையடா. இது வரைக்கும் யாரும் வந்து என்கிட்ட நான் ஹீரோ ஆக போறேன்னு சொன்னதே கிடையாதுடா. சரி, ஹீரோ ஆகணும்னா நம்மளுக்கு என்னெல்லாம் தெரியணும்டா? அதுக்கு நிறைய ஃபைட் பண்ண தெரியணும். சரி, வேற என்ன தெரியணும்? ஹீரோ ஆகணும்னா என்னென்ன நாங்க கத்துக்கணும்? தப்பிச்சு போக கத்துக்கணும். அதுதான் பார்த்தேன். டைரக்டர் வந்து கதை சொல்லுவாரு, அவர்கிட்ட இருந்து நாங்க எப்படி தகுதிக்கோலான்றத கத்துக்கணும் இல்ல? அடா காகிட்டே, ஹீரோ ஆகணும்னா முதல்ல கத்துக்க வேண்டியது நடிக்க கத்துக்கணும். ஆமா. சூப்பர்ரா, சங்கையா பேசுறீ நீ. குழந்தை ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்களேன். சரிடா. கீழே ஒருத்தங்க உட்காந்துங்கிறாங்களே, அவங்க யாரு? பாட்டி. ஓ, கங்கியோட கங்கியா இல்ல டாடியோட கங்கியா? தெல்லை. பாட்டி,
உங்களுக்கும் அவனுக்கும் ஏதாவது வாய்க்கா தகராறா? இல்ல வீட்டுல சோறு போடும் போது ஏதாவது திட்டிட்டீங்களா? ஒன்றும் பண்ணலைங்களே. அப்புறம் நீங்க யாருன்னே தெரியாதுன்றானே. ஏன் தெரியாது? ஏய் ஏன்டா தெரியாது உனக்கு? அப்பாவுடைய அம்மா தானே. தெரியல. தெரியாதா? அட அடக்காவி. வீட்டில் இருந்து தெரியாதுன்ற மறந்துட்டேன். மறந்துட்டியா? என்னடா நீ? என்னடா நீ டேய்? என்னடா? ஆ? கேளுங்க காட்டி. எப்படி மறந்துடுவ? ஆ. வீட்டில் தானே இருக்கிற, எப்படி மறப்ப? போடா டேய் வீட்டுக்கு போ. அவன் இரு வீட்டுக்கு. அதான் வீட்டுக்கு வா. என்ன காட்டி சீரியஸ் ஆறாங்க லைட்டா சிரிச்சுக்கிட்டு. காட்டி ஃப்ரீயா விடு காட்டி. அதாவது நீங்க வந்து உங்க கையனங்கட்டும் கையனா காக்கல மருங்ககளையோ கொன்னா காக்குறீங்கன்ற நினைச்சுக்கிட்டு இருக்கிறான். அதனால நீங்க யாரோட கங்கின்னு கன்ஃபியூஸ் ஆயிட்டு இருக்கிறான். அதான் இல்ல ஆறுதலுக்கு சொன்னா கூட கங்கி சிரிச்சுக்கினே அதான் அப்படின்றாங்க. காக்காத்துக்கிட்டு சரியா? ரொம்ப நன்றி காட்டி. சங்க என்டர்டைன்மெண்டா இருந்தது உங்க கூட பேசுனது. தம்பிடா. ஆங்க தங்கி நீ ரியல் சூப்பர் ஹீரோ ஆகிறதுக்கு வாழ்த்துக்கள்ற தங்கி. சரியா? பெரிய சூப்பர் ஸ்டாரா வரணும். ஓகே எல்லாரும் குழந்தைக்கு ஒரு பெரிய கைத்தறல் கொடுக்கலாங்க. தேங்க்யூடா நீ வந்ததுக்கு. சரியா? நான் நிறைய கஷ்டம். சரியா? டாட்டா. நீ எத்தனை உட்காந்துக்கு ஜஸ்வந்த் நல்லா பேசினான்டா இல்ல? ஆமா சூப்பரா பேசுனா. சோ ஜஸ்வந்த் கத்தது இருக்குது யாரா? தக்ஷிகா கரெக்டா? வாங்கோ. ஹலோ ஹலோ. வணக்கம். வணக்கம். என்னடா உனக்கு ஸ்கூலுக்கு குடிக்குங்க? பிடிக்காது. அதுதானே பார்த்தேன். இன்னாத்துக்கு குடிக்காது உனக்கு? டீச்சர்ஸ்லாம் திட்டிகிட்டே இருப்பாங்க. அதுதானே. எதுக்குடா திட்டுறாங்க டீச்சர்ஸ்லாம்? தப்பு பண்ணா திட்டுவாங்க. நாங்க தக்கே கொண்ட காட்டுறோம்ல. என்ன மாதிரியான தப்புலாம் நீ கொண்ற? எதுக்கு திட்டுறாங்க? சும்மா ஒரு சாங்கிள் சொல்லேன். பேசுறது. ஓ அதாவது மிஸ் கிளாஸ் நத்தின்னு இருக்கும்போது நீ பேச்சு நிற்கிற உட்காந்து. சரி அது உனக்கு பிடிச்ச சாங் ஏதாவது தெரியுங்க? கோல்டன் ஸ்பேரோ என் நெஞ்சில் ஹேரோ நீ இல்லாத லைஃபே இங்கே ரொம்ப ஸ்டாரோ மாஸ் காப்ஜாரோ நம்ம பையன்தான் ஹீரோ சிங்கிங் புல்லட் விசஸ் யாரோ கத்தல கத்த சிங்கிங் புல்லட் விசஸ் யாரோ புல்லட்டா? என்னடா அது கண்ணுல இருக்கண்டா அது? புல்லட்னா அதானே? இல்ல டுக்கு 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 டுக்குன்னு ஒன்று ஓடுங்க அதான்டா புல்லட்டு. சிங்கிக்கு டியூயட்டுடா. என்னடா மாத்தி சொல்லிட்டா பரவாயில்லடா. இருந்தாலும் உனக்கு அந்த லைன்ஸ்லாம் தெரிஞ்சது இல்ல, அது வரைக்கும் பெரிய விஷயம்டா. குழந்தைக்கு ஒரு கைத்தடல் கொடுங்களேன். உனக்கு இந்த கடி ஜோக் ஏதாவது தெரியுங்க? அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகன் முடட்டே என்னடா அடுத்தது சொல்றா. கக்கா கசுடர கற்றவை கற்ற பின் நிக்க அதுக்கு தக டேய் ஏன்டா? அடுத்தது சொல்றா. ஒழுக்கம் விழுக்கம் தரலாம் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். அதுதான்டா. ஏன்டா இப்படி தெரியுற? கடி ஜோக்கெல்லாம் சங்கையாகுதுடா எல்லாம் லைனா. யாரா இந்த கடி ஜோக்கெல்லாம் எழுதுனது? திருவள்ளுவர். அவர் தானா? ஐயோ அதாவதுடா கிருஷ்ணா சொல்லு. திருக்குறள்ல ஒன்னொன்னுல ஒரு அர்த்தம் இருக்கு, 1000 அர்த்தம் இருக்குன்னு ஒரு குறள்ல. அந்த மாதிரி காக்காக்கு இதெல்லாம் கடி ஜோக்கா தெரிஞ்சிருக்கு இல்லடா? சரி வீட்டுல சமைக்கிறதெல்லாம் பார்த்துருக்கியா? பார்த்திருக்கேன். நீ சமைச்சிருக்கியா இன்னைக்காவது? இல்ல. ஏதாவது ட்ரை பண்ணிருக்கியா? வித்தவுட் ஃபயர் தான். வித்தவுட் ஃபயர்ல என்னடா கொண்டு எங்கடா என்ன கொண்டு எனக்கு சொல்லி கொடு. மில்க் ஷேக் கேக் சாண்ட்விச் இதெல்லாம் வித்தவுட் ஃபயர்ல பண்ணிருக்கியா? சரி இந்த சாண்ட்விச் எப்படி பண்ணணும்? 2 பிரெட் எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் மைனஸ் சீஸ் அப்புறம் ஆனியன் டொமேட்டோ. சரி இதெல்லாம் எத்துக்கு நீ என்ன பண்ணணும்? எத்துக்கு அப்படியே எத்துக்கு வாயில கொட்டுக்குன்னா சரியாயிடுங்க. ஸ்டெப்பு கரெக்டா சொல்லு எனக்கு, அப்பதானே நான் செஞ்சு சாப்பிட முடியும். பிரெட்டுக்கு மேல சீஸை தடவணும், அதே இன்னொரு பிரெட்டுக்கு மேல வந்து பட்டர் தடவணும். சரி கொட்டை தடவிட்டேன், சீஸை தடவிட்டு அடுத்தது என்ன பண்ணணும்? டொமேட்டோயும் ஆனியனும் ஒரு சைடு வைக்கணும். அப்படிதான் டொமேட்டோ அப்படியே முழுசா தூக்கி நடுவில் வைங்கோ, ஒரு பெரிய ஆனியனை தூக்கி நடுவில் வைங்கோ. அவ்வளவுதானா? சாப்பிட்றேன். அவ்வளவுதான். மேல நடுவில் 2 ஆனியனை வச்சு வாயில அமுத்துங்கோ குதிச்சு. ஏண்டா வெட்ட கூட கூடாதா ஆனியனு? வெட்டணும். அதெல்லாம் யாரா சொல்லுவா? நீதான். நானா? ஆமா. உன்னதனடா நான் சொல்ல சொன்னேன். ஐயோ கிருஷ்ணா நான் இனிங்க அதெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்க போறது இல்லடா. சரி நீ பெரிய கொண்டாயிட்டு என்ன ஆக போற? வெண்ணேரி டாக்டர். வெண்ணேரி டாக்டர்? என்ன தண்ணி சுட வச்சு டாக்டர் கொடுக்காங்களோ? நான் என்ன டாக்டர் ஆக போற?
வெட்னரி ஓ டாக்டர். வெட்டினரி டாக்டர் ஆக போறியா? என்ன பண்ணுவாங்க அவங்க வெட்டினரி டாக்டர்? ஏன்னா நம்மளுக்கு வந்து பேச தெரியும். ஆனால் நாய்ங்களுக்கு பூனைங்களுக்குலாம் பேச தெரியாது. அது வாயில்லாத ஜீவன். சரி. அது நம்ம கண்டுபிடிச்சி அதுக்கு என்ன பிரச்சனைன்னு அது சரி பண்ணோம். வேற லெவல்ரா. கைத்தறல் கொடுங்களா குழந்தைக்கு. நீ வந்து பெரிய கொண்டு ஆயிட்டோன்னே சூப்பரா ஒரு வெட்டினரி டாக்டரா வந்துடும் சரியா? தேங்க்யூ சாங்ஸ் ராச்செல்லாம் வந்ததுக்கு. தேங்க்யூ. உன்னோட இடத்துல போய் உட்காந்துக்கோ. சூப்பரா பேசினாங்க. நாங்க தக்ஷிதா அவங்கள தொடர்ந்து யார் இருக்கான்னா கிருத்திக் சாஸ்திரி ரெடி ஆகுறீங்களா? வாங்க. ராங்கநாதபுரத்துல இருந்து வரீங்கல்ல? சங்க டிஸ்டன்ஸ் தாங்கோ. உனக்கு எந்த ஹீரோடா ரொம்ப பிடிக்கும்? எனக்கு சாய் பல்லவி. எனக்கு ஹீரோயின் தான் பிடிக்கும். ஹீரோயின் தான் பிடிக்குங்க. என்ன மாதிரியே இருக்க கோடியும். ஏன்டா எனக்கு ஹீரோயின் தான்டா பிடிக்கும். சரி ஓகே விடு. ஏன் அவங்கள பிடிக்கும் உனக்கு? அது தெரியல, ஆனால் எனக்கு பிடிக்கும். சரி அவங்க சாங் ஏதாவது தெரியுமா உனக்கு? அவங்க சாங்ல எனக்கு தெரியாது. சரி வேற சாங் ஏதாவது தெரியுமா உனக்கு? எங்க சவுண்டா கார்டு கேட்கலாம். இங்கிலீஷ்ல தான் தெரியும். இங்கிலீஷ்? ஓங்க கார்டு வாட் வண்டர்ஃபுல் இங்கிலீஷ். இன்னும் அவங்க பேசவே இல்லை. ஓ பேசுங்க. சரி எங்க அந்த சாங் எடுத்து விடுங்க இங்கிலீஷ்ல. Shout to me like I want you, baby. Shout and need me like I want to. Face somebody I can go crazy. I gotta live it. Shout it, yeah. Apatse. Me, yada. ஆனா எனக்கு இது தெரியும் தல டிஜே தல. நான் உனக்கு தெரியல இது ரீல்ஸ்ல எல்லாம் ட்ரெண்ட் ஆயிடுக்குது. கத்து அந்த சாங் தானே இது? சரி உனக்கு ஸ்கூலுக்கு போக பிடிக்குங்க? பிடிக்குமா? ஏன் என்னத்துக்குடா பிடிக்கும் உனக்கு? டீச்சர்ஸ் கூட இருப்பேன், அவங்க சொல்லட்டு செய்வேன், என் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருப்பேன், அதனாலேயே அவங்கள எனக்கு பிடிக்கும். ஓ டீச்சர் சொல்றதெல்லாம் கேட்கியா நீ? அக்கோ காட் ஸ்டூடெண்ட்ரா இந்த பொண்ணு. டீச்சர் சொல்றது கேட்டா குட் ஸ்டூடெண்ட்ரா. எனக்கு என்னமோ அங்க ஊந்து திரிக்கிறத பார்த்தா ஒரே டவுட்டா இருக்குது. மங்கி 100% உண்மைதாங்க. நல்ல வேலை 100% கொய்ன்னு சொல்றீங்களோ நினைச்சங்க. அப்படியாடா டீச்சர் கூட எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணுங்க நீ டைங்க. சரி உனக்கு இந்த சினிமால வந்து அந்த டைலாக்ஸ்லாம் தெரியுங்க? எங்கடா சொல்றா கேட்கலாம் சொல்லு. கறி குழம்புல இருக்கும் எலும்பு, உன் கதையை வேணா கிளம்பு. ஏங்க இது எந்த படத்துலடா வந்தது? அது தெரியல. அதெல்லாம் தெரியாது. டைமிங்க்கு நல்லா ஆனா இது இருந்தது. எங்க சித்தி தான் எனக்கே சொன்னாங்க. சரி உனக்கு விடு கதை தெரியுமா? விடு கதை தெரியாது. கடி ஜோக்ஸ்? ஆனா ஒண்ணு தெரியும். ஏய் ஒரு ஆள் குளிச்சான், ஆனா இந்த கை மட்டும் நனையல. எப்படி? ஒரு ஆள் குளிச்சான் ஆனா இந்த கை மட்டும் நனையல. ஒரு காலம் அவன் கையை தூக்கினே குளிச்சிருக்கானோ? பாப்பா எனக்கு தெரியலையே. ஏன்னா இது என் கையாச்சு. இதுவும் உங்க சித்தி தான் சொல்லி கொடுத்தாங்களா? இல்லையா நீயே கத்துக்கினியா? கடிதக்க சொல்லி என்னைய வேற உயிரை வாங்குறாங்கடா கிருஷ்ணா. இல்லடா நல்ல கடிதம் தான்டா. தோப்பற இந்த விரல் ஓட்டம் நனையல. கோதனி நிறுத்து. சரிடா உங்க வீட்டுல யாரா நல்லா சமைக்கிறது? அம்மா. வேற யாரா சமைக்காங்களா? அப்பா சமைப்பாரு, ஆனா அப்பா சமைக்கிறது எனக்கு பிடிக்காது. டாடி சமைக்காரா? ஆனா கொஞ்சம் தான் சமைப்பாரு. ஏன்டா நிறைய சமைச்சா வீட்டுல காலி ஆயிடும்னா? அவருக்கு சமைக்க தெரியாது, ஆனா ட்ரை பண்ணிருப்பாரு. அப்படியா? டாடி ட்ரை பண்ணதுலயே ஒஸ்தா ட்ரை பண்ண சாக்காடினா அது? முட்டை, வெங்காயம், தக்காளிலாம் போட்டு என்னமோ பண்ணுவாரு. என்னமோ பண்ணுவாரா? அது பேர் கூட தெரியாது எனக்கு. டாடி பேரு கூட தெரியாத சாப்பாடு ஏதோ போட்டு உயிர் எடுக்க காத்திருக்கீங்களே நீங்க. ஏன் டாடி அப்படி? அது வந்து முட்டை பொரியலுங்க. முட்டை பொரியலா? ஆமா, வெங்காயம் முட்டை அவ்வளோதான், தக்காளி அது ஒன்று போட்டுருக்கு. இது வரைக்கும் எனக்கு தெரியாது. இது வரைக்கும் தெரியலையா டாடி? அப்ப நீங்க அதுல லைட்டா வேற ஏதோ ஆட் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அநேகமா ஸ்டவ் ஆன் பண்ண மறந்துட்டீங்களோ? சரி டாடி சமைச்சதுல எது நல்லா இருந்தது? அவர் சமைச்சதே எனக்கு பிடிக்காது. தெரியாங்க கேட்டேன் டாடி. எது சொன்னாலும் ஒத்துக்க மாட்டா டாடி. ஏதாவது சரி லைட்டா கொஞ்சம் சுத்தணி வச்சாரு நல்லா இருந்ததுங்கன்னு சொல்லுவாருன்னு பார்த்தா அது கூட சொல்ல மாட்டா டாடி. சரி மங்கி சமைக்கிறதுல உனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்? கருவெட்டி குழம்பு. வேற லெவல்ரா. கருவெட்டு குழம்பு கேட்கும் போதே வாய்ங்கிறா எனக்கு. இது வரைக்கும் யாரும் இது சொன்னதே கிடையாதுடா கருவெட்டு குழம்பு பிடிக்கும்னு. சூக்கர்ரா. சரி நீ சங்கையா பேசுற. நீ கொரிய கொண்டு ஆயிட்டா என்ன ஆக போற நீ? டீச்சர். சூக்கர்ரா. ஒரு கைத்தறல் கொடுங்களேன் குழந்தைக்கு. கணக்கு டீச்சரா தமிழ் டீச்சரா யார் ஆக போற நீ? தமிழ் டீச்சர். தமிழ் தானா?
தமிழ்ல இலக்கியம் இலக்கணம்லாம் நிறைய இருக்குடா, கஷ்டம்டா. அதெல்லாம் எங்களுக்கு செகண்ட் ஸ்டாண்டர்ட்லேயே வந்துடுச்சு. அப்படியா? ஓ, நீ பெரிய கொண்டு ஆயிட்ட உடனே ஒரு சூப்பர் டீச்சரா வரணும் சரியா? வெரி குட்ரா, தேங்க்யூடா சொல்ல நீ வந்ததுக்கு சரியா? உன்னோட இடத்துல போய் உட்காந்துக்கோ. பிரதீக் சாஸ்திரி வந்து சங்கையா பேசினாங்கல்ல? ஆமா சூப்பரா பேசுனாங்க. அங்க அத்ததான் இருக்குது. யாரா கிருஷ்ணா? உங்கார்கள் அதிசயம் வாங்கோ. வணக்கம். வணக்கம். சரி, உனக்கு எந்த ஹீரோ பிடிக்கும்? விஜய். ஏன்டா உனக்கு பிடிக்கும்? உனக்கு மேரேஜ் ஆயிடுச்சா? என்ன காத்தி என்ன கேள்வி கேட்டா கொத்தியோட அந்தக்குள்ள கேட்டேன்டா. காக்கோ, நீ கேட்டதுக்கு அப்புறம் தானே எனக்கு தோணுது. எனக்கு வயசாயிடுச்சு, மீச்செல்லாம் கொட்டி நிக்குது, இன்னும் ஒரு பொண்ணு கூட காத்துக்கலடா இந்த கொய்யன். டேய் நான் ஏன்டா பார்க்கணும்? நானே காத்துக்கிறேன்டா கோடா. கண்டிப்பா நீ சொன்னதுக்காகவே நாளையில இருந்து தேட ஆரம்பிக்கிறேன்டா. சரி. இதுதான் என் ஜாதகம். என்ன அதுக்கு நம்ம அப்புறம் பேசுவோம். இனிங்க அந்த கேள்வி எனக்கு வந்து கேட்காதடா. சரி. சரிடா எடிட்டர், இதெல்லாம் வந்து நீங்க கட் பண்ணிடணும். இதெல்லாம் நீங்க வந்து சோல டெலிகாஸ்ட் பண்ணக்கூடாது. வர குழந்தைங்களாம் நான் எந்த ஸ்கூல் படிக்கிறேன்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. கல்யாணம் ஆயிடுச்சாவா? சரி, நான் எங்கடா விட்டேன்? கல்யாணம். டேய், அத பத்தி கேட்காத. தளபதி விஜய் குடிக்கோன்றதுல விட்டேன் நான். இல்ல? ஆமா. ஆமா. ஏன்டா உனக்கு தளபதி விஜய் குடிக்கும்? ஏன்னா அவர் தான் நல்லா சீன்லாம் பாடுறாரு. நல்லா சீன் போடுவாரா? ஆமா. நல்லா நடிக்கிறாரா? ஆமா. ஆமா, அதனால உனக்கு குடிக்குங்க. ஆமா. சூப்பர். அவர் சாங் ஏதாவது தெரியுமா உனக்கு? தெரியாது. இல்ல தெரியும். டைலாக்ஸ்னா தெரியுமா? தெரியும். எங்க எங்க சொல்லு, டைலாக் ஒரு கேட்கலாம். வாட்டி முடி போனா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். கைத்தறல் கொடுக்கல குழந்தைக்கு. பரவாயில்லையே, சூப்பரா சொல்றியே நீ. வேற ஏதாவது நல்ல சாங்கா அவன் எடுத்து விடுற, அவனுக்கு பிடிச்ச சாங்கா. ராரா ராமையா நீரா வாடா சேதாரும் தான் ஏராவம்மா அடசோடக்கு போட்டா செம்ம வந்தா அடி 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 திருக்கி விட்டோன்னு வந்தாலே நம்ம சில மனசுலையோ. என்னடா ராக் பாட்டு மாதிரி பாடிட்டு குழந்தைக்கு ஒரு பெரிய கைத்தறல் கொடுக்கலாங்க. என்னடா ஸ்கூலுக்கு போகலாம் குச்சிதான் அவனுக்கு பிடிக்காது. ரேங்கா இருக்கியடா நீ எதுனாலும். ஏன்டா குடிக்கல உனக்கு? மிஸ்ஸு சும்மா ரீட் பண்ணு எழுது சொல்லினே இருப்பாங்க. சொங்கா அங்கிச்சு உயிரை வாங்குறாங்க. பாட்டி எழுதுன்னு இல்ல? ஆமா. தலைவலி ஆகுது. ஆமா. ஆங்க இது என்ன பண்றது? நீ 12வது படிக்கிற வரைக்கும் இப்படிதான் இருக்கும். என்ன பண்ணா இது மாறன்னு நினைக்கிற? நல்லா படிச்சா மாறும்னு நினைக்கிறேன். சரிங்க, அங்க சமைக்கிறதுல என்னது நல்லா இருக்கும்? பிரியாணி. ஓ, என்ன பிரியாணி? சிக்கன் பிரியாணி. சிக்கன் தானா? மட்டனு பிடிக்காது. ரொம்ப ஓக்கண்டா குடிக்காது. அத்த கேளு. சரிங்க, அங்க சமைக்கிறதுல எது மட்டமா இருக்கும்? சாம்பார் சாதம். சரி, கடி ஜோக் தெரியுங்க அவனுக்கு? தெரியும். எங்க சொல்லு கேளு. எல்லா பூவும் பூக்கும் ஒரு பூ பூக்காது, என்ன பூ? எல்லா பூவும் பூக்கும், ஒரே ஒரு பூ மட்டும் பூக்காது. செருப்பு. தப்பு. தக்கு இல்ல. அதுவும் தக்கா? ஆகான்ட்டு தக்குன்றாள். எல்லா பூவும் பூக்கும், ஒரு பூ பூக்காது. தெரியலையே. சிரிப்பு. என்னடா இது? சிரிக்கு மட்டும் கூக்காதான், வெறுக்கு அறுக்கு. ஒரு கைத்தறல் கொடுங்களா? சரி, நீ வந்து சங்க கியூட்டா பேசுற, பெரிய கொண்டாயிட்டு வந்து என்ன ஆக போற? டாக்டர். சூப்பரா. என்ன டாக்டர் ஆக போற? நார்மல் டாக்டர் தான். நான் அதாவது உடம்பு சரினா காத்துக்கிற டாக்டரா? ஆமா. ஓ, ஒரு பெரிய கைத்தறல் கொடுக்கலாங்க குழந்தைக்கு. வேற லெவல்ரா, நல்லா பேசுன நீ. நாங்க அடுத்தது நிறைய பேசலாம் சரியா? சரி. வந்ததுக்கு தேங்க்யூடா சொல்ல. உன்னோட இடத்துல போய் காத்துக்கோ. என்னடா ஜாலியா இருக்குதா கல்லூரில் விளையாடுறதுக்கு? ஏன்டா 7 கழுத வயசு ஆகுது. டேய், நான் யூத்துரா. இப்பதான் ஒரு பாப்பா உனக்கு கல்யாணம் ஆகலையான்னு கேட்டு அதை கொத்தி ஏன்டா ஞாபகம் கொத்துன? உங்க அனத்தெல்லாம் குண்ணா இருக்குடா. சரி விடு. என்ன இது? என்ன கேங்குது? ஓகே, ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மம்மிஸ் அண்ட் பாப்பாஸ் நல்லா கவனிங்க சரியா? ஸோ முன்னாடி வந்து இந்த பலூன்லாம் வச்சுக்கிறாங்க பார்த்தீங்களா? ஸோ அந்த பலூனை வந்து காற்று நல்லா வந்து ஊதின்னு இந்த கக்குள்ள ஊதணும். கான்னு ஊதிட்டு கக்கை வந்து அப்படியே கை வைக்காங்க பலூனில் அந்த ஊதின காற்று வழியாகவே தூக்கின்னு போய் அங்கே அடுக்கணும். புரிஞ்சுதா? புரிஞ்சுதா பாப்பா? ஓகே, ஸோ என்ன ஆரம்பிச்சிடலாங்க? ஸ்டார்ட் பண்ணிடலாமே. பட் ஆனால் நாங்கள் வந்து 100 செகண்ட்ஸ் தான் கொடுப்போம். 100 செகண்ட்ஸில் யார் நிறைய எடுக்கிறாங்களோ அவங்க தான்
வின்னரு ஜாலி. டேய் அமைதியாரா. சரி ரைட். ஸோ முதல்ல யாரடா கூப்பிடலாம்? ஜஸ்வந்த் ரெடி ஆகுறியா? ஸோ ஜஸ்கந்த் அவங்க அங்கி வாங்கோ. ஓகே அங்கி கொசிஷன் வந்துருங்கோ. நீயும் கொசிஷன் வந்துரு. ஆல்ரெடி கையில பலூன் எடுத்து வச்சுட்டாண்டாங்க. போலாங்க. ஓகே. Your time starts now. ஏய் வேற லெவல்ரா. ஐயோ மம்மி கீழே போட்டாங்க. வேற லெவல்ரா. சூப்பர் சூப்பர் மம்மி. பரவாயில்ல கீழே வந்துச்சுன்னா கவுண்ட் இல்ல. விழுந்துச்சு. கவுண்ட் கிடையாது. தூக்குறா காரங்காரி. ஐயோ கீழே வந்துச்சு. கீழே விழாத மாதிரி போயிடா. டைம் போய்கிட்டே இருக்குது. சூக்கரு அங்க இன்னும் ஒண்ணு கூட வைக்கல. ஒரு வழியா அங்க கொண்டு வச்சுட்டாங்க. ஆனா அதுவும் காத்துல கீழே விட போகுதுன்னு நினைக்கிறோம். தங்கி வேற லெவல் குறைக்காம பண்ணிக்கிட்டு இருக்கிறடா நீ. டைம் குடிய ஐயோ டைம் குடிய போகுது. அடாடா தங்கி அல்டிங்கேட்டா கறக்காங்கன்றான். காத்துல இன்னொன்னு உழப்போகுது. கரெக்டா வைங்கோ. எத்தனை வந்து எல்லாம் காத்துல கீழே வந்துச்சு. டைம் கூடிய போகுது. கவுண்ட் டவுன் 10 9 8 7 6 5 4 3 2 1 டைம் நங்கி. ஏய் பேலன்ஸ் பண்ண முடியல. சரிடா. தங்கி நீ வாடா இங்க வாடா. நான் ஒண்ணு என்னவோ நினைச்சேன்டா. அவன் டெய்லி பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். எது இந்த கல்லூன் எத்தனை பலூனை டெய்லி ஊதிக்கிட்டே இருப்பான். அப்படியா? அவங்க தாத்தா பாக்கெட்டா வாங்கிட்டு வந்து இது கொடுப்பாரா. தெரியாங்கடா உனக்கு இந்த கேம் வச்சுட்டானே. வாயிலே பலூன் வச்சுட்டே இருப்பான். வேற லெவல் கங்கி. தங்கி வேற லெவலு கங்கி. தங்கி வச்சதையும் சேர்த்து தள்ளி விட்டு வந்துட்டீங்க நீங்க. எடுத்ததுக்கு பார்த்தா 4 கீழே ஊந்ததுக்கு பார்த்தா 7 ஆகுது கங்கி. பட் இருந்தாலும் ஆனா சூப்பரா விளாண்டீங்க 2 பேரும். ஒரு பெரிய கைத்தறல் குத்துலாங்க. நல்லா விளாண்டாங்க. எத்தனை எடுத்துருக்கீங்க நின்னுலாங்க. ஓகே 2 பேரை சேர்த்து எத்தனை எடுத்துருக்காங்கண்ணா? 11 எடுத்துருக்குறாங்க. வேற லெவலு. சூப்பரா தங்கி. நல்லா விளாண்ட நீ. பலூன் கூட சேர்த்து கை கொடு. தேங்க்யூ ஸோ மச் நீங்க வந்ததுக்கு. நீங்க இடத்துல உட்காந்துக்கோங்க. அடாடா ஜஸ்வந்த் வேற லெவலில் விளாண்டா நீ. உனக்கு அடுத்தது யாரு இருக்கிறா? தக்ஷிகா ரெடி ஆகுறியா? ஸோ இன்னைக்கு தக்ஷிகா அவங்க அங்கேயும் வராதனால காட்டி வச்சு விளாட போறோம். ஸோ தக்ஷிகா அவங்க காட்டி வாங்கோ. ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. Your time starts now. பொறுமையா எடுங்க. கிளாஸ் விழுந்து 1 மணி நேரம் ஆச்சுடா. நல்லா ஊது. அப்படியே எடுத்துட்டு வா. சூப்பர் ஊதினே வா. வேற லெவல் காட்டி. வேற லெவலு. கை வைக்காங்க எடுங்க. காட்டிங்க கை வைக்காங்க எடுங்க. வேற லெவலு. பாட்டிமா கை வைக்காதீங்க. கீழே கை வைக்காதீங்க. நல்லா விளாடுறீங்க 2 பேரும். டைம் போய்கிட்டே இருக்குது. சூப்பர்ரா. நல்லா விளாடடா நீ. அப்படியே ஆடு. பரவாயில்ல விடுங்க. அடுத்தது எடுத்துட்டு வந்து கீழே விழாம வைங்க. நல்லா விளாடுற தக்ஷிகா. சூப்பர்மா. அப்படியே ஐயோ பரவாயில்லமா. டக்குன்னு வேற எடுத்துக்கோ. கீழே வந்துச்சு. டைம் கூடிய போகுது. டைம்லாம் கூடிய போகுது. பரவாயில்ல பொறுமையா வாங்கும். Count down 10 9 8 7 6 5 4 3 2 1 டைம். பாத்தீங்க இந்த வயசுல நீங்க இப்படி ஆண்டிங்க பாத்தீங்களா? எனர்ஜியா ஒரு பெரிய கைத்தறல் கொடுக்கல எல்லாரும்.
பேட்டிங் அங்கே. தேங்க்யூ வேற லெவலுக்குமா. நீ என்னடா எத்தனை எடுத்தீங்கன்னு நினைக்கிற? தெரியலையா? நாக்கும் எண்ணிட்டு வந்துட்டா. ஸோ 2 பேரும் எவ்வளோ எடுத்துருக்குறாங்கன்னா 12 எடுத்துருக்குறாங்க. வேற லெவலு. தேங்க்யூ ஸோ மச் காட்டி வந்ததுக்கு. தேங்க்யூ ஸோ மச். உங்க இடத்துல உட்காந்துருக்கா. டாடா கிருஷ்ணா, என்னடா நானா இந்த ட்விஸ்ட் எதிர்பார்க்கவே இல்லடா. சூப்பரா விளாண்டாங்களே போன வாட்டி வந்தவங்க. ஆங்க. ஸோ அடுத்ததாக இருக்குது யார் என்றால் கிருத்திக் சாஸ்திரி. ரெடி ஆகுறியா? ஸோ கிருத்திக் சாஸ்திரி அண்ட் கிருத்திக் சாஸ்திரி அங்கி வாங்கோ. ஓகே, உங்களுக்கான டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. பாப்பா கை வைக்காம ஹேண்டில் பண்ணு. சரியா? கை வைக்காம ஹேண்டில் பண்ணு. சூப்பரா ஆடுற. பாரு செம்மையா எடுத்துட்டு வந்த பாரு. வேற லெவல்மா, வேற லெவலு. தூக்கரு வேற லெவல்ல ஆடுறாங்கடா. வெரி குட் பாப்பா, நல்லா விளையாடுறடா நீ. சூப்பரா ஆடுற நீ. டாடா தூக்கரு போற போக்க பார்த்தா ப்ரொடக்ஷன்ல கக்க இருக்காது போல இருக்குடா. அந்த வேகத்துல தான் எடுத்துட்டு வராங்க எல்லாரும். நல்லா விளையாடுறீங்க கங்கி. தூக்கறா, நல்லா விளையாடுறீங்க. போலாம். சூப்பர், நல்லா விளையாடுறீங்க. வேற லெவலே. டைம் முடிய போகுதோ. தூக்கரே கவுண்ட் டவுன் வர போகுது. சீக்கிரமா வாங்கோ. கவுண்ட் டவுன் 10 9 8 7 6 5 4 3 2 1 நல்லா நிதானங்க கோச்சி எடுத்து விடுங்க. Greet out. ஹலோ தட்ராக ஐயா. வேற லெவலு. இருக்கு. என்ன ஸ்பீடு. அங்க 10 அடிக்கு வந்தா கொண்டு 25 அடிக்கு வராங்க. எண்ணிலாமா எத்தனை எடுத்துருக்காங்கன்ட்டு. வேற லெவலுங்கடா. 20 எடுத்துருக்காங்க. சூப்பர்ரா. தேங்க்யூ ஸோ மச் வந்ததுக்கு. உங்க இடத்துல உட்காந்துக்கோங்க. ஸோ அடுத்ததா வரவங்க யாரா அடுத்ததா வரக்கு வருது? அதிசயம் நீதானே? அதிசயம் கங்கி வாங்கோ. சரி ஓகே, யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. சூப்பர்மா, நல்லா விளையாடுறீங்க. வேற லெவலு. சூப்பர் பாப்பா, வேற லெவல்ல எடுக்கிறீங்க. தூக்கரே நல்லா விளையாடுறீங்க. கை வைக்க கூடாதுமா. கை வைக்காம பேலன்ஸ் பண்ணுங்க. கவுண்ட்ல ஒண்ணு எடுக்க மாட்டேன். கரெக்டா தப்பா விளையாடிட்டீங்க. சூப்பர் பாப்பா, வெரி குட். டைம் போய்கிட்டே இருக்குது. டைம் முடிய போகுது. நல்லா விளையாடுறீங்க. வேகங்க ஆடுங்க. டைம் முடிய போகுது. கவுண்ட் டவுன் 10 9 8 7 6 5 4 3 2 1. வாங்கி. எஸ். நாங்க 2 ரிங்கும் கொள்ளலான்னு இருந்தோம். ஒன்னு அதுவா காத்துல ஊந்துச்சு. இன்னொன்னு மட்டும் நாங்க ரிங்கும் பண்ணிக்கிறோம்.
ஏன்னா நீங்க கை வச்சது கேமரால மாட்டிக்கினீங்க. ஓகே ஓகே. நல்லா சங்கையா விளாட்டிங்களே நீங்க. தேங்க்யூ. வேற மாதிரி விளாடடா நீ. Thank எனக்கு தெரிஞ்சு நீ 10 வச்சுட்ட. இங்க நான் 11 வச்சேன். நீ இதுல இருந்து 10 எத்தனை கை வச்சனால தான் ஒண்ணே ஒண்ணு இங்க இருக்கு. சரி ஆங்க நீ சொன்னதை பண்ணிட்ட. பாத்துலாங்க எத்தனை எடுத்துருக்கீங்க 2 பேருன்னு. சரி 19 எடுத்துருந்தாங்க. ஒன்னு ரிங்கும் கொண்டு 18 எடுத்துருக்காங்க. வேற லெவலுங்க நீ. தேங்க்யூ. செகண்ட் ஹையஸ்ட் நீ. தேங்க்யூ. ஆங்க அடுத்தது நான் எது சொன்னாலும் தேங்க்யூ அதானே சொல்ல போறீங்க. தேங்க்யூ ஸோ மச் ரா. தேங்க்யூ உங்க இடத்துல உட்காந்து கடை அதிசயம். சரி, என்னடா கிருஷ்ணா எல்லாருக்கும் கிஃப்ட் குத்துடலாங்க. gift குத்துடலாம். ஆனா அவங்க பாவம் வீட்ல இருக்கவங்க எவ்வளவு கஷ்டம் அனுபவிக்கிறாங்கன்னு எல்லார்கிட்டயும் கேட்க வேணாவா? கஷ்டம் இருக்கிறது யாருங்க கஷ்டம் தோங்க ஹலோ கங்கி. ஹாய். ஏன்டா சிரிக்கிறாங்க? அங்கேயே கொத்தி யோசிச்சாலே கேம் கிரவுண்ட் தான் ஞாபகம் வருது. ஃபர்ஸ்ட் வச்சு ட்ரையல் பண்ணதுனால எனக்கு சரியா ஆமா வரல. அவங்க ஃபர்ஸ்ட் ட்ரைன்றனால டெமோ பீஸ் அவங்க வந்து அவங்க தான் டெமோ பார்த்துட்டு போயிருக்காங்க. அவங்கள பார்த்து தான் பின்னாடி விளையாடுறாங்க, எப்படி விளையாடுறாங்கன்னு ஈஸியா கத்துக்கிட்டாங்க. விளையாண்டாச்சு. இருந்தாலும் சரி விட்றா. சுங்காங்க அங்கே ஜாலிக்குதான். சொல்லுங்க அங்க எப்படி இருக்கு இந்த நாள் உங்களுக்கு? இந்த ஷோ ஃபுல்லாவே ரொம்ப என்ஜாயா இருந்துச்சு. சூப்பர். தேங்க்ஸ் டு ஜெயா டிவி. தேங்க்யூ ஸோ மச்ங்க. நீங்க வந்து ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. டாடி 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 நாங்க டாடி எப்படி கோச்சு இந்த நாள் உங்களுக்கு? யா சூப்பராக போச்சு, நல்ல எனர்ஜியாக இருந்துச்சு. சரி சார் ரொம்ப சந்தோஷம் சார் நீங்க வந்தது. தேங்க்யூ தேங்க்யூ. டே அண்ணா நாடா எப்படா இருக்கிறாண்ணா? ஜாலியாக தான் இருந்துச்சு. ஜாலியா அவங்க எப்படி இருக்குன்னு கேட்டா ஜாலியா தான் இருந்துச்சுன்றான்டா. சூப்பர். உனக்கு எந்த ரவுண்டா ரொம்ப குச்சி இருந்தது? செகண்ட் ரவுண்டு. கேங்க தான் குச்சி இருந்ததா? ஆமாம். தேங்க்ஸ்டா நான் வந்ததுக்கு. ஆ ஓகே ஸோ அடுத்ததாக இருக்கிறது யார் என்றால் ஸோ தட்சிகாவோட கரண்ட் டாடி. உங்களுக்கு எந்த ரவுண்ட் டாடி ரொம்ப குச்சி இருந்தது? ஃபர்ஸ்ட் ரவுண்ட். ரொம்ப நன்றி டாடி வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ தேங்க்யூ. காட்டிங்க 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 என்னங்க கேம் விளையாடுனீங்க தெரியுங்க நீங்க வேற லெவலு. சொல்லுங்க. உங்களுக்கு எந்த ரவுண்டுங்க ரொம்ப குச்சி இருந்தது? எல்லாமே குழந்தைங்க நல்லா பண்ணியிருந்தாங்க. அவங்க வயசுக்கு மீறின மாதிரி பண்ணியிருந்தாங்க. எல்லாமே நல்ல ஜோக்காகவும் இருந்தது, நல்ல ஜாலியாகவும் இருந்தது. ஜெயா டிவிக்கும் கிருஷ்ணாவுக்கும் கலர் மச்சானுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றிங்க. ரொம்ப சந்தோஷம். Thank you. குட்டி காக்கா ஹலோ. ஹலோ என்னடா எப்படிடா கோச்சு இந்த நாள் உனக்கு? எல்லாம் போச்சு. சங்க கியூட்ரா நீ. தேங்க்ஸ் தேங்க்யூ சூப்பரா. தேங்க்ஸ் ராச்சுல வந்ததுக்கு. தேங்க்யூ ஓகே ஸோ அடுத்ததாக இருக்கிறது யார் என்றால் கிருத்திக் சாஸ்திரி. அவங்க கங்கி எங்க இருக்காங்க? ஹலோ கங்கி. ஹாய். நாங்க கங்கி. உங்களுக்கு எந்த ரவுண்டுங்க ரொம்ப குச்சி இருந்தது? ஃபர்ஸ்ட் ரவுண்ட் நான் பிடிச்சிருந்தது. சூப்பருங்க. ரொம்ப நன்றிங்க நீங்க வந்ததுக்கு. இந்த வாய்ப்பளித்த ஜெயா டிவிக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கும் நன்றி. தேங்க்யூ. ஸோ அடுத்ததாக இருக்க சித்தி உங்க பேர் என்ன? எஸ்தர். எஸ்தர். சொல்லுங்க சித்தி எப்படி கோச்சு இந்த நாள் உங்களுக்கு? எஸ்தர் நல்லா போச்சு. சூப்பர் உங்களுக்கு எந்த ரவுண்டு எஸ்தர் ரொம்ப குச்சி இருந்தது? ஃபர்ஸ்ட் ரவுண்ட் தான் பிடிச்சிருந்தது. சூப்பர் சூப்பர்ப்பா. தேங்க்யூ சித்தி வந்தது ரொம்ப சந்தோஷம். வெல்கம். டாடி ஹலோ டாடி. ஹாய். என்னங்க டாடி எப்படி கோச்சு இந்த நாள் உங்களுக்கு? சிறப்பாக போனது. சிறக் சுங்கா சொல்லாதீங்க டாடி. அங்க விளையாடுனதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணி சிறக்கா கோச்சுரா இந்த நாள் அப்படி சொல்றீங்களா? ஆமாம். ஆமா சூப்பர் சார். உங்களுக்கு எந்த ரவுண்ட் சார் ரொம்ப பிடிச்சது? ஃபர்ஸ்ட் ரவுண்ட் நல்லா இருந்தது. சூப்பர் சூப்பர். கிட்ஸுங்க எல்லாமே சூப்பராக பேசுனாங்க. பார்ட்டிசிபேட் பண்ணாங்க, நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ டாடி. Thank you, ரொம்ப thank you. சந்தோஷம் டாடி நீங்க Thank you. வந்தது. ஸோ அண்ணா உனக்கு எந்த ரவுண்டா ரொம்ப குச்சி இருந்தது? செகண்ட் ரவுண்ட். செகண்ட் ரவுண்ட் கேம் விளையாடுறது பிடிச்சிருந்ததா? சூப்பர்ப்பா. சூப்பரா. தேங்க்ஸ்டா நீ வந்தது ரொம்ப சந்தோஷம்டா. அடுத்ததாக இருக்கிறது யார் என்றால் ஞாழ்கள் அங்கங்க. ஹலோ ஞாழ்கள் அங்க எப்படி கோச்சுங்க இந்த நாள் உங்களுக்கு? சூப்பரா போச்சு சார். உங்களுக்கு எந்த ரவுண்ட் அங்க ரொம்ப குச்சி இருந்தது? செகண்ட் ரவுண்ட். தேங்க்யூ ஸோ மச் அங்க வந்தது ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. அடுத்ததாக இருக்குது அக்கா 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 உங்க பேர் என்னக்கா? பிரியதர்ஷினி. சூப்பர் கிரியா. உங்களுக்கு எந்த ரவுண்டு கிரியா ரொம்ப குச்சி இருந்தது? எனக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பிடிச்சிருந்தது. தேங்க்ஸ்க்கா நீ வந்தது ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. அடுத்ததாக இருக்கிறது ஞாழ்கள் ஆண்டி. ஹலோ ஹலோ. எப்படி ஆண்டி கோச்சு இந்த நாள் உங்களுக்கு? நல்லா போச்சு. சூப்பர். உங்களுக்கு வந்து எந்த ரவுண்ட் ரொம்ப குச்சி இருந்தது? எனக்கு 2 ரவுண்டுமே பிடிச்சிருந்தது. தேங்க்யூ ஆண்டி வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். அக்கா என்ன அக்கா எப்படிக்கா கோச்சு இந்த நாள் உங்களுக்கு? நல்லா போச்சு. எந்த ரவுண்டுக்கா ரொம்ப குச்சி இருந்தது? செகண்ட் ரவுண்ட் பிடிச்சது. சூப்பர்க்கா. தேங்க்யூக்கா நீங்க வந்தது ரொம்ப சந்தோஷம்க்கா. வெல்கம். ஸோ எல்லா உள்ளங்களுக்கும் ரொம்ப நன்றி வந்ததுக்காக. நான் உங்களுக்கெல்லாம் கிஃப்ட் குத்துலாங்க. வாங்க. ஜஸ்வந்த் இல்லை வேற லெவலில் பேசின நீ. அஜித் சார் மாதிரி கோட் சுட்டலாம் கோட்னு வந்துக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் நான் வந்ததுக்கு. தக்திக்கா தேங்க்யூடா சொல்ல நீங்கள் வந்ததுக்கு. சூப்பராக கேங்கலானடா நீ. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. அதான் சொல்லிட்டேன். சரி
பிரதீக் சாஸ்திரி பயங்கர கற்காகரா இருக்கிய நீ. கிருட்டு கிருட்டு கிருட்டுன்னு ஓடுறிய நீ. தேங்க்யூ ஸோ மச்டா வந்ததுக்கு. அதிசயமே அசந்து போக்கும் நீ எந்த அதிசயம். தேங்க்யூடா ஆழ்கள் வந்ததுக்கு. தேங்க்யூ. அடே எங்க அக்காடி அக்கா சூப்பர் ஆரல்ல கிருஷ்ணா இது. ஆமா. ஸோ குழந்தைங்களாம் வந்து செம ஸ்மார்ட்டா பேசுனாங்க. நீங்க ஆங்க எல்லாம் பெரிய பசங்க மாதிரி பேசினாலும் குழந்தைத்தனமா தான் இருந்தது. இதே மாதிரி ஆளு பசங்க நம்ம வீட்டில் இருக்காங்கன்னு நினைச்சீங்கன்னா கீழே ஒரு நம்பர் தெரியுதா? ஆங்க அந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வந்து குழந்தைங்களோட டீட்டெயில்ஸை அனுப்பிச்சி விடுங்க. அப்படி அனுப்புனா தாங்க நாங்கள் சொல்ல கலந்துக்கவே முடியும். ஆமாம். ஸோ இந்த வாரம் வந்து சூப்பராக போச்சு. செமையா என்ஜாய் பண்ண நான். ஸோ இதே மாதிரி அடுத்த வாரமும் செம ஃபன்னோட என்டர்டைன்மெண்ட்டோட உங்களை வந்து சந்திக்கிறோம். அன்டில் தென் உங்ககிட்ட இருந்து சைன் ஆஃப் பண்றது உங்கள் கலருங்கச்சா. அப்புறம் உங்க கிருஷ்ணா. இது உங்கள் ஜெயா டிவியின் வாலு பசங்க.